உலகத்துல எவ்வளோ மர்மமான விஷயம்லாம் நடக்குது. அந்த மாதிரி மர்மமான விஷயம் நடந்ததுல எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. அந்த கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். த ஜேமிசன் ஃபேமிலி. வெல்கம் டு டார்க் மிட்நைட் மிஸ்ட்ரீஸ். அப்பா பாபி ஜேமிசன், அம்மா ஷெர்லின் ஜேமிசன், 6 வயசாகிற சின்ன பொண்ணு மேடிசன் ஜேமிசன், அதுக்கப்புறம் அவங்க வளர்க்குற நாய்க்குட்டி. 8ஆம் தேதி அக்டோபர் 2009 ஜேமிசன் ஃபேமிலி குடும்பத்தோட காண போகிறாங்க. அந்த வீட்டோட கதவு உடையில, ஜன்னல் உடையில, காசு கேட்டு யாரும் ஃபோன் பண்ணல. ஆனால் ஒரு குடும்பமே காண போயிருக்கு. இது நடந்து 8 நாளாக அந்த ஸ்டேட் போலீஸ் டே அண்ட் நைட்டாக சர்ச் பண்ணதில் இந்த கேஸோட எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. காட்டுக்கு வேட்டையாட போன ஹண்டர்ஸ் ஒரு காரை பார்த்துருக்காங்க. அந்த காரை பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸ் அங்கே போய் பார்த்தப்ப தான் அது ஜேமிசன் ஃபேமிலியோட கார்னு தெரிய வருது. அந்த லாக்கான காருக்குள்ள பாபி ஜேமிசனோட வாலெட், ஃபோன், அதுக்கப்புறம் ஷெர்லின் ஜேமிசனோட ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் 8 நாளாக சாப்பிடாம அந்த காருக்குள்ளேயே இருந்த அந்த நாய்க்குட்டி, 20 லட்சம் பணம் ஒரு பேக்ல. இந்த எவிடன்ஸ்லாம் போலீஸ்க்கு கிடைச்சதுக்கப்புறம் பாபியோட ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ பாபியோட 6 வயசாகிற பொண்ணோட ஃபோட்டோ இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோ அவங்க காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னுக்கு எடுத்த ஃபோட்டோ. ஜேமிசன் ஃபேமிலி 8 நாளைக்கு முன்னாடி அவங்களோட காரில் கூகுள் மேப்ஸில் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. அந்த லொக்கேஷனுக்கு போலீஸ் போய் பார்த்தப்போ அந்த நடு காட்டில் போலீஸ்க்கு 5 ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் சின்ன குழந்தையோடது. இந்த கேஸில் இவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் 2 மாதம் போலீஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட ஒரு க்ளூ கூட கிடைக்கலங்கிறனால போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நடந்து 4 வருஷம் கழிச்சு ஹண்டர்ஸ் வேட்டையாடலான்னு திரும்ப அதே காட்டுக்கு போனப்போ அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு துணியை பார்த்துருக்காங்க. அந்த துணியை எடுத்து பார்த்தப்போ அதுக்கு கீழே 3 ஸ்கெலட்டன்ஸ் எலும்புக்கூடு இருந்திருக்கு. 2 எலும்புக்கூடு பெரியவங்களோட, 1 எலும்புக்கூடு சின்ன குழந்தையோடது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம், ஜேமிசன் ஃபேமிலி ஒரு காரில் போயிட்டே இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் யாருன்னே தெரில, அவங்க அந்த ஃபேமிலியை கொண்டுட்டு காட்டில் எடுத்துகிட்டு போய் போச்சிருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஜேமிசன் ஃபேமிலியை ஒரு மனுஷனோ இல்லை யாராவது கேங் கொலை பண்ணியிருந்தா கூட அந்த காரில் இருந்த அந்த 20 லட்சத்தையும் அதுக்கப்புறம் அந்த காரையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த காசும் அந்த காரும் அந்த இடத்துல தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி கூட யோசிக்கலாம், ஜேமிசன் ஃபேமிலியை ஏன் ஒரு அனிமல் அட்டாக் பண்ணி இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அப்படியே ஒரு அனிமல் அட்டாக் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக காடியில் ஸ்க்ராச்சஸ் விழுந்திருக்கும். ஆனால் அந்த காரில் ஒரு கீறல் கூட இல்லை, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஸோ மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் அப்போ ஜேமிசன் ஃபேமிலியை கொன்னது யார்? நீங்களாம் நினைக்கலாம் நான் இந்த கேஸை ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு. அப்போ தான் எனக்கு ஜேமிசன் ஃபேமிலி வீட்டு முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிது. இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபியும் ஷெர்லினும் அவங்க வீட்டில் இருக்கிற பொருள்லாம் காடியில் போய் லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பாபியும் ஷெர்லினும் அவங்க வீட்டில் இருக்கிற பொருள்லாம் காரில் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் அந்த 2 மணி நேரத்துல அவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. பாபி அதுக்கப்புறம் ஷெர்லின் கிட்டத்தட்ட ரோபோட் மாதிரி தான் நடந்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போறாங்க, ஜாமான் எடுக்கிறாங்க, காடியில் எடுத்துட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாபியும் ஷெர்லினும் அடிக்கடி 5 நிமிஷத்துக்கு ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கல்ட் இவங்களை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க. கல்ட்னா என்ன? கல்ட்னா ஒரு குரூப். இவங்க அமானுஷமான விஷயங்கள்லாம் சாமியாக கும்பிட்றவங்க. இப்போ நம்மளாம் பேயை பார்த்தா பயப்படுவோம், ஆனால் அவங்க கல்ட்டில் இருக்கிறவங்க பேயை சாமியாக கும்பிடுவாங்க. கல்ட்ஸ்லாம் பொதுவாகவே மனுஷங்க நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. பொதுவாகவே ராத்திரி டைமில் தான் அவங்களோட கல்ட் மீட்டிங்ஸ்லாம் வைப்பாங்க. இந்த ஜேமிசன் ஃபேமிலி காணாமல் போனதை ஒரு டிவி ஷோவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மர்மமாக இருக்கிறனால அந்த டிவி ஷோ செம்ம ஹிட் ஆச்சு. அந்த
அந்த ஷோ பார்த்துட்டு ஷெர்லின் ஜேமிசனோட ஃப்ரெண்ட் நிக்கி ஷெனால்டன்னு ஒருத்தருக்கு பேர் சொல்லாமல் ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் பல வருஷத்துக்கு முன்னுக்கு கல்ட்டில் தான் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் கல்ட்லாம் கொலை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் கொலை பண்ண போகிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் ஷெர்லினோட பேரை பார்த்ததாகவும் அந்த காலில் சொல்லியிருந்தாங்க. நிக்கி ஷெனால்டன் அந்த காலரை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கும் போது, நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்குறதுக்குள்ள அந்த கால் கட் ஆயிடுச்சு. போலீஸ் அந்த காலை ட்ரேஸ் பண்ணப்போ அந்த கால் ஒரு டெம்பரரி காலாக தான் இருந்துச்சு, ஒரு அனானிமஸ் கால். இந்த க்ளூ கிடைச்சதுக்கு அப்புறம் ஜேமிசன் ஃபேமிலியோட கார்லேருந்து சீஸ் பண்ண பொருள்லாம் போலீஸ் திரும்ப போய் செக் பண்ணி பார்த்தப்போ தான் அவங்களுக்கு ஒரு விச் பைபிள் கிடைச்சிது. விச் பைபிள்னா என்னது? விச் பைபிள்னா என்னதுன்னா, இப்போ நம்ம ஒரு நார்மல் பைபிளில் எப்படி சாமியை பற்றி A to Z போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த விச் பைபிளில் சாத்தானை பற்றி, பேய்களை பற்றி, ஆவிங்களோட எப்படி பேசுறது, அமானுஷமான விஷயங்கள், யாருக்கு எப்படி செய்வனை வைக்கிறது, இப்போ செய்வனை வைக்கும் போது இல்லை ஏதோ மந்திரம் சொல்லும் போது ஒரு சக்கரம் மாதிரி போடுவாங்களே, அந்த சக்கரம் எப்படி வரையுது, அது எல்லாமே இந்த விச் பைபிளில் தான் இருக்கும். போலீஸ்க்கு அந்த விச் பைபிளை பார்த்தோன்னே அது என்னதுன்னு போலீஸ்க்கு தெரில. ஸோ அவங்க ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அந்த சர்ச்சோட ஃபாதர் கிட்ட விச் பைபிள்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த சர்ச்சோட ஃபாதர் விச் பைபிள்னா என்னதுன்னு அது போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அங்கே போன பிறகு தான் சர்ச் ஃபாதர் போலீஸ்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொன்னாருன்னா, ஜேமிசன் ஃபேமிலி காணாமல் போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு அந்த சர்ச்சுக்கு வந்ததாகவும், பாபி ஜேமிசன் அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டதாகவும் சொன்னார். அந்த சர்ச் ஃபாதரும் பாபி ஜேமிசன் கிட்ட நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டப்போ, பாபி நான் சாத்தானுங்களோட பேசினேன் அப்படின்னு சொன்னாரு. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஷெர்லினோட அம்மா போலீஸ் கிட்ட ஒரு சம்பவத்தை ஷேர் பண்றாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு ஷெர்லின் அதுக்கப்புறம் ஷெர்லினோட அம்மா கார்ல போயிட்டே இருந்திருக்காங்க. 2 பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஷெர்லின் வேற யாரோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கார்ல போயிட்டே இருக்கும் போது ஷெர்லின் காரை நிறுத்திட்டு அவங்க அம்மாவை காரை விட்டு இறங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷெர்லின் காரை எடுத்துட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருந்திருக்காங்க. இதோட பெரிய க்ளூ கடைசியா தான் கிடைச்சது. ஜேமிசன் ஃபேமிலி காண போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு பாபி ஜேமிசன் அந்த சர்ச் ஃபாதருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஸ்பெஷல் புல்லட்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காரு. பாபி ஜேமிசன் அழுந்துகிட்டே கேட்டனால அந்த சர்ச் ஃபாதர் ஸ்பெஷல் புல்லட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. பாபி அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, இந்த மாதிரி நான் படத்துல பார்த்துருக்கேன், இந்த ஸ்பெஷல் புல்லட்ஸ்லாம் பேய்களை பார்த்து சுட்டா அதுங்க அழிஞ்சு போயிடும், அதனால உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பாபி சர்ச் ஃபாதர் கிட்ட கேட்டப்போ, சர்ச் ஃபாதர் ஸ்பெஷல் புல்லட்ஸ்லாம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபி அழுந்துகிட்டே இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, என் கண்ணு முன்னுக்கு ஆவிங்களா நின்று இருக்கு, அதனாலதான் எனக்கு அந்த ஸ்பெஷல் புல்லட்ஸ் தேவைப்படுது அப்படின்னும் பாபி சர்ச் ஃபாதர் கிட்ட சொன்னாரு. அந்த சர்ச் ஃபாதர் இதை பத்தி தெளிவா கேட்கறதுக்குள்ள பாபி பயங்கரமா கத்தி ஃபோன் கட் ஆயிட்டு இருக்கு. ஜேமிசன் ஃபேமிலி காணாம போயிட்டாங்க. 14 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்படி நடந்ததுக்கு யார் காரணம், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்க, அந்த கல்ட் பேர் என்ன, அந்த விச் பைபிள் எதுக்காக, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ஒன்று கூட கிடைக்கல. ஜேமிசன் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த கேஸ், ஜேமிசன் ஃபேமிலியோட கேஸ். மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.